அதாவது சிலர் இவரை பார்க்கும் பொழுது, "நான் 10ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்றதை நீங்க தான் செய்தியில் சொன்னீர்கள்" அப்படின்னு சொல்லுவாங்களாம். சிலர், "நான் 12ஆம் வகுப்புல அதிக மதிப்பெண் பெற்றேன். அத நீங்கள் படித்தீர்கள்" என்று சொல்வார்களாம். அதுல ஒருவர், "நான் நீதிபதியானத நீங்க தான் செய்தியில சொன்னீங்க" அப்படின்னு சொல்லி, நீதிபதியாக இவர பாராட்டியிருக்கிறார். இவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததாம், இந்த மாதிரியான செய்திகள பார்க்கும் பொழுதும், கேட்கும் பொழுதும். இவர் செய்தி வாசிப்பாளராக மாறியபோது, இவருடைய புடவையை பார்ப்பதற்காகவே நிறைய பேர் இவர் நியூஸ் வாசிப்பதை பார்த்ததாக பொதுவெளியில் சொல்லிக் கொள்வார்களாம். ஆள் பாதி, ஆடை பாதி என்பதால் இவர் நன்றாக உடை உடுத்தத் தொடங்கியிருக்கிறார். மேலும் மக்களின் பாராட்டுகளும் இவருக்கு கிடைத்ததால், அந்த ஃபேஷனை மக்கள் விரும்புகிறார்கள் என்று நினைத்து, அதையே பிடித்துக் கொள்ளவும் செய்தாராம். ஒரு முறை கட்டிய சேலையை திரும்பியும் இவர் கட்டவே மாட்டாராம். அப்படியே அவசரத்திற்கு கட்ட வேண்டுமானாலும் கூட, அது 3 அல்லது 4 மாதங்கள் கழித்து தான் இருக்குமாம். அது கூட ஏற்கனவே கட்டியது என்று